ஒரு சில ஆஸ்ட்ராலஜர்ஸ்லாம் வந்து நீங்கள் கோவிலுக்கு போங்க சரியாயிடும்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் வந்து ஜீவ சமாதிக்கு போயிட்டு வாங்கன்ற மாதிரி சொல்கிறது எதுனால சார்? ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி உங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க. இன்ஸ்டன்ட் ஒரு ரெமிடி. நீங்கள் வந்து பக்கத்தில் பெரிய கோயிலுக்கு வேணாம், கோயிலுக்கு போக வேணாம் சொல்ல. நீங்கள் கோயிலுக்கு போங்க. அதே நேரத்தில் பக்கத்தில் இருக்க ஜீவ சமாதிக்கு போங்க. ஸோ அந்த ஜீவ சமாதிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் யாருன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஏன்னா அங்கே இருக்க அந்த பீஸ்ஃபுல் இருக்குல்ல, ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வந்து ஜீவன் அங்கே உள்ள அடக்கிட்டு உட்காந்துருக்காங்க. ஸோ அந்த ஜீவன் அங்கேயே உயிரோடு இருக்காங்க. சித்தர்கள் சமாதின்றது ஜீவ சமாதி அது. ஸோ அவங்க அங்கே லைவாக இருக்காங்க. அவங்க கூட போய் நம்ம கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா போய்ட்டு அங்கே பீஸ்ஃபுல்லாக கண்ணை மூடி உட்காரும்போது பார்த்தீங்கன்னா வைங்களேன், நம்ம ஆன்மா அங்கே இருக்க அந்த பரமாத்மா கனெக்ட் ஆகும். ஸோ அப்படின்னும் போது நம்மளுக்கான விஷயம் வந்து நம்ம ஆன்மா வழிநடத்தும். நம்ம ஆன்மா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் ஆகிட்டோம்னா வைங்களேன், அப்பா நல்ல வேலை திடீர்னு ஒரு வண்டி போயிட்டுருக்கோம், சடனாக நிற்போம்ல, இப்போ என்னன்னு தெரியல திடீர்னு யாரோ கை பிடிச்சி இழுத்த மாதிரி இருந்து நல்ல வேலை போயிருந்தா அடி போட்டுருமோ சொல்லுவோம். அதுதான் விஷயம். ஸோ அது கனெக்ட் ஆக என்ன ஆகுனா நம்ம அதை வழிநடத்தும். இப்போ நம்ம ஆன்மா வழிநடத்த ஆரம்பிச்சிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எது கரெக்ட் எது தப்பு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது, எனக்கு இந்த நேரம் சரியில்லை, அதெல்லாம் வந்து நம்ம கவலைப்பட மாட்டோம். ஸோ இதுதான் வழி, இதுதான் வந்து ஒரு ரெமிடி அப்படின்ற மாதிரி நம்ம ஆன்மா வழி நடத்த ஆரம்பிச்சோம். ஸோ அது வந்து ஒரே நாள் நடக்காது. நீங்கள் ஜீவசமாதி ரெகுலராக போக 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 அங்கே கனெக்ட் ஆக தான் அந்த விஷயம் வந்து தெளிவுபட வரும்.